7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 428ன்ற நம்பர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ரெகுலராக நம்ம எடுக்கிற மெத்தட் தான். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏ போர்டில் 7 வச்சு வந்த நம்பர்லேருந்து எடுத்தோம். 2ன்ற நம்பரை வச்சு இங்கே பாருங்கள், 235 206 அப்படின்ற நம்பரில். ஆனால் போன மாதத்தில் பாருங்கள் 730 784 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ எப்போவுமே நாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இதையுமே தான் பார்த்தேன் நான். ஆனால் இந்த மேலே 807 இந்த 830 இருக்குது, அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அது பார்த்திங்கன்னா எப்போவுமே நாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு நம்பர் ஏ போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ ஒரு நம்பர் நிறுத்தி அந்த நம்பர் ஆப்போசிட் வச்சோ டைரெக்டாகவோ அடுத்த முறை ரிசல்ட் வரும்போது அது கீழே அதே மாதிரி இருக்கிற நம்பரில் 2 நம்பரோ இல்லை அது எந்த மெத்தடில் வந்தோ அதே மெத்தடில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 730க்கு டைரெக்டாக 230, அது கீழே பாருங்கள் 784. இப்போ இதில் என்ன ஆப்போசிட் ஆகணும்னா இந்த 7ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆகணும். அந்த 7ன்ற நம்பர் ஆப்போசிட் வச்சு மேக்ஸிமம் 248 அப்படின்ற நம்பர் தான் எடுத்திருப்போம் நாம் எடுத்திருந்தா. ஏன்னா அந்த 2ன்ற நம்பரு அந்த அந்த 7 கீழே 7 வந்த மாதிரியே 2 கீழே 2 நிறுத்தி அந்த 30 நம்பர் டைரெக்டாக 30 வந்துக்குது. அதனால் 84 48 திரும்புன்னு சொல்லி 248 அப்படின்ற நம்பர் எடுத்திருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அது அப்படியே மாறி 428ன்ற நம்பர் பாக்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த மெத்தடில் இப்போ தான் ஒருத்தர் போட்டிருந்தார் 428 ஃபுல் வின்னிங் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம். உங்கள் மெத்தடு தான் சார், தேங்க்ஸ் சார்னு போட்டிருந்தார். ரொம்ப சந்தோஷம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம ரெகுலராக எடுக்கிற மெத்தடு தான். எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் இந்த மெத்தடு. ஸோ அதே மெத்தடில் தான் நாமளுமே இதை ட்ரை பண்ணோம். ஏ போர்டு 2 வச்சு நம்பரு 235 206ன்னு சொல்லி. ஆனால் பார்த்திங்கன்னா அது போன மாதத்தில் க்ளீனாக பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தடில் இந்த 42 ஏபி அப்படின்ற நம்பர் வரும்போதெல்லாம் இந்த ரெட் கலர் மார்க்கில் பார்த்துங்க. 42 ஏபி வரும்போதெல்லாம் இங்கே பாருங்கள் 42 ஏபி, இங்கே ஒரு 42 ஏபி, இது ஒரு 42. இந்த 42 ஏபி வரும்போது பார்த்துக்குங்க, அந்த 74னுடைய ஆப்போசிட் அது கீழே அப்படியே வரும். செக் பண்ணி பாருங்கள். ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே இந்த நம்பரு அப்படியே இருக்கும். ஏபி 42க்கு மட்டும் இந்த மெத்தடு வரும். அப்படி பாருங்கள், இந்த 42 கீழே அப்படியே 47. அதில் என்னென்னா இந்த 475 பாக்ஸ் தான் வரும். இங்கே பாருங்கள் 475 745 இது அப்படியே பாக்ஸு. அடுத்து பாருங்கள் அந்த இதில் அடுத்த முறை வரும்போது 3ஆவது முறை வரும்போது என்ன ட்விஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த 745 முதல்ல 420 அப்படின்னு பாக்ஸ் அடிச்சிருச்சு. புரியுதா பாருங்கள். முதல்ல இந்த 42னுடைய நம்பர் தான் ஏபியில் அதுக்கப்புறம் அந்த 475 பாக்ஸ் அடிக்கும். ஆனால் 3ஆவது முறை வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த 475 முதல்ல 420 அப்படின்னு போச்சு. அதுக்கப்புறம் இந்த 42ன்ற நம்பரு வர வேண்டிய இடத்துல கரெக்டாக அந்த 79 அப்படின்ற நம்பர் ஆக மொத்தத்தில் ஏபி 42 அப்படின்ற நம்பர் வரும்போது இந்த நம்பர் இதில் பாருங்கள் 424 சி போர்டு ரெட்டை நம்பரு, இது 420 சி போர்டு ரெட்டை நம்பர், இதுவுமே 428க்கு சி போர்டு ரெட்டை நம்பரு. ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா 421ன்ற நம்பரு ஒத்த நம்பர் வந்திருக்கு. சரி பாருங்கள், இந்த 42 கீழே 79 அதனுடைய ஆப்போசிட்டு வரணும் ஏபியில். அப்படி வரும்போது என்ன நம்பர் வரும் அப்படின்னு பாருங்கள். 47 இங்கே 74, இங்கே 47, இங்கே 74, இங்கே 79. அப்போ இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்னா மேக்ஸிமம் 92 29ன்ற நம்பரு வரலாம். அப்படி இல்லைன்னா ஏன்னா இங்கே 47க்கு 74ன்னு திரும்பிடுச்சு. ஒருவேளை 79க்கு 97 அப்படின்னு திரும்பலாம். பார்த்துங்க, 97 அப்படின்ற நம்பரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்த நம்பரே தான் திரும்ப வருது. அப்படி இல்லை, டவுட் அப்படி இருந்துச்சுன்னா இதனுடைய 8 நம்பருமே ப்ளே பண்ணணும். இல்லைன்னா போர்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். போர்டு மேட்ச் பண்ணும்போது மேக்ஸிமம் ஏதாவது ஒரு நம்பர் 9ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு 90
7 92ன்னு வைக்கலாம். 2ன்னு வந்துச்சுன்னா திரும்பவும் 42 24 29 அந்த மாதிரி தான் ஏதாவது போர்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், இந்த கிராஸ் பாருங்கள் எப்படி வருது அப்படின்னா, இந்த பாருங்கள் 03 30 பிசி, அப்புறம் இந்த 82 28 பிசி, திரும்ப இந்த கிராஸில் 28ன்னு வருது. அப்போ இந்த 28 திருப்புனா 82 அப்படின்னே வருது. அப்போ 82ன்னு வரும்போது அதாவது 03ன்ற நம்பருக்கு 30, 82க்கு 28, அப்போ 28 வரையில் டைரெக்டாக வந்துச்சுன்னா அப்போ திரும்ப 928 வந்து பிசி அப்படியே 28 நின்றுமா, இல்லைன்னா 82ன்னு அடிக்கும்போது 982 அந்த மாதிரி மாறி, அதாவது இந்த 79னுடைய ஆப்போசிட் நம்பரு ஒருவேளை ஏசியில் 982 அந்த மாதிரி மாறுமான்னு பாருங்கள். அப்படி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் 30 03ன்ற நம்பரு இங்கே 30, இந்த 82ன்ற நம்பரு இங்கே 28, அதாவது திரும்பி வருது. ஸோ இந்த மாதிரி மெத்தேடு பாஸ் ஆகுமான்னா பாஸ் ஆகுது. சில நேரத்தில் இந்த மாதிரி மெத்தேடு அப்படியே டைரெக்டாக 3 நாளில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த 84 அப்படின்ற நம்பரு திரும்பி 48ன்ற நம்பர் தான் அடிக்கணும். ஏன்னா இந்த கிராஸில் இந்த சி போர்டுன்ற நம்பரு, சி போர்டில் இருக்கிற நம்பர் தான் இங்கே வந்து பி போர்டில் வருது. 3ன்ற நம்பர் பி போர்டில் வந்திருக்கு, 2ன்ற நம்பர் பி போர்டில் வந்திருக்கு. அப்போ 4ன்ற நம்பர் பி போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது, 7ன்ற நம்பரு 74, அப்போ 748 அப்படின்ற நம்பரும் அடிக்கலாம். ஓகேங்களா, வரையில் சொல்கிறதுக்கு இல்லை, 748ன்ற நம்பரு வரலாம். ஏன்னா இந்த மாதிரி கிராஸுமே மேட்ச் ஆகுது. சில நேரத்தில் கரெக்டாக அதே மாதிரி வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இந்த 28 முடிஞ்சுது. நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த ஒரு வேளை இந்த மாதிரி வந்துருமா அப்படின்னு சொல்லி, ஆனால் பார்த்தா கிளியராக வந்து போச்சு. என்ன ரீசன்னா, இந்த 730ல் இந்த 748ன்ற நம்பர் வரலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போன மாதத்தில் 20 கீழே 18, இந்த 20 கீழே 18 அப்படின்னும்போது இந்த 20க்கு 30, 18க்கு 28 க்ளீனாக வந்து போச்சு. இதெல்லாம் 2 சான்ஸ் தான் வரும். அப்போவே நாம் அதை யூஸ் பண்ணிக்கணும். அது அப்படியே ஒரு நம்பரு இப்போ 47ன்ற நம்பர் வருமானா சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு சில நேரத்தில் இது 4 கூடமே போகும். எதுக்குமே 47ன்ற நம்பருமே ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த பி போர்டில் அப்படியே ஒரு நம்பரு ஏற்றி வந்திருக்கு. அதனால் 20க்கு 30, 18க்கு 19, இல்லை அதாவது 20க்கு 30, 18ன்ற நம்பருக்கு 28, அப்போ 37ன்ற நம்பருக்கு 47ன்ற நம்பரு வரலாம். ஓகேங்களா, 47 நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இதனுடைய ஆப்போசிட் அப்படியே 37க்கு ஆப்போசிட் என்ன வருது அப்படின்னா 28, அதனுடைய ஆப்போசிட் அப்படியே இங்கே இதில் பாருங்கள், இந்த 78க்கு ஒரு 28, அப்போ இந்த நம்பர் கூட அப்படியே திரும்பி வரலாம். 78ன்ற நம்பரு இங்கே ஆப்போசிட் ஆயிடுச்சு. அப்போ இதில் இந்த 3ன்ற நம்பரு ஆப்போசிட் வச்சு, இல்லைன்னா இந்த 2ன்ற நம்பர் ஆப்போசிட் வச்சு 23 அப்படின்ற நம்பருமே வரலாம். ஏன்னா இந்த 8ன்ற நம்பர் இங்கே வந்திருக்கு. அப்போ திரும்ப இது அப்படியே திரும்பி இந்த 7 நம்ம ஆப்போசிட் வச்சு பிசி 23 அடிக்கலாம். பிசி 23 அடிக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், ஏசியில் 14 அப்படியே இங்கே 41 வரும்போது அது மாதிரி 23 இங்கே திரும்ப அப்படியே வந்து 23 அப்படின்ற நம்பர் வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் மெத்தேடு பார்த்து வச்சுருங்க. அதே மாதிரி இதில் பாருங்கள், இது பாருங்கள் இன்னுமே கிளியராக வந்திருக்கு. இந்த பாருங்கள் 96ன்ற நம்பரை இங்கே 69ன்னு வச்சு இங்கே 19 அப்படின்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ டீப்பாலாம் நம்ம ஏற்கனவே பார்க்குறது. ஆனால் நிறைய நம்பர் வந்துடுதுன்னு தான் நாம் வந்து சிம்பிளாக பார்த்து அப்படியே விட்டுறோம். ஆனால் பாருங்கள், ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற சார்ட் எல்லாத்தையுமே பார்த்து இந்த மாதிரி எடுக்கணும். அப்படி எடுத்தால் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். பாருங்கள் 80ன்ற நம்பரு அப்படியே 30 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இப்போ அடுத்து என்ன நம்பர் போகணும், இது முதல்ல வந்து திரும்பி வந்துச்சு. அதாவது 96ன்ற நம்பரு திரும்பி 69க்கு 19 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இந்த நம்பர் திரும்பாமல் டைரெக்டாக தான் வரணும். எது ஆப்போசிட் ஆகுது அப்படின்னா, திரும்பும்போது இங்கே 69 ஆனால் பி போர்டு தான் ஆப்போசிட் ஆகுது. அப்போ இதுவுமே பி போர்டு ஆப்போசிட் ஆகிருக்கு 30. அப்போ இதுவுமே பி போர்டு ஆப்போசிட் ஆச்சுன்னா 28 கிளியராக வந்திருக்கு.
ஸோ அடுத்து இது 46 போகுமா அப்படின்றது வந்து டவுட்டு தான். ஏன்னா 3 சான்ஸ் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக எப்போவுமே பார்க்குற மெத்தட் தான். இது எல்லாமே நானுமே பார்த்தேன். ஆனா வந்து நம்ம இந்த மாசத்திலேயே வந்து இது கரெக்டா இருந்ததே அப்படின்னு தான் பார்த்தோம். 41க்கு 19, இந்த 53க்கு 30, 10ன்ற நம்பருக்கு இங்க 06 60 வந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதான் எல்லாத்தையுமே வந்து பார்த்து எடுத்து குடுத்துருந்தா கண்டிப்பா வந்து இந்த இந்த 78க்கு 28ன்ற நம்பரு கண்டிப்பா எடுத்திருப்போம். அதோட வந்து இத மேட்ச் பண்ணியிருந்தா உண்மையிலேயே வந்து 3Dயே வின்னிங் எடுத்திருப்போம். ஸோ இதெல்லாம் ஏன்னா நீங்க இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து இங்க பாருங்க. இந்த 320 மேல இந்த 442 அப்படின்ற நம்பர் இருக்கு. இப்போ 230 பாக்ஸுக்கு மேல பாருங்க 442ல 2 நம்பர் வந்திருக்கு. இப்போ இதுலயுமே 735 அப்படின்ற நம்பர்லயுமே 2 நம்பரு கேம்ல வரலாம். இங்க பாருங்க ஏன்னா 629ல இங்க 19 அப்படின்ற நம்பர் இறங்குச்சு. ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு. அடுத்து இந்த 320ன்ற நம்பர்ல 230 3Dயே வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 442லுமே 2 நம்பர் வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த 735லுமே 2 நம்பர் கேம்ல வரலாம் பார்த்துருங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க BC 30க்கு BC 30 டைரக்ட்டா வந்திருக்கு. அது பாருங்க 28ன்ற நம்பருக்கு 28 கரெக்ட்டா வந்திருக்கு. அதுக்கு மேல இங்க பாருங்க 00 அப்படின்ற நம்பர் இருக்கு. சொல்றதுக்கு இல்ல BC 00ன்ற நம்பரும் அப்படியே வந்து வந்துரலாம். இது 3 நாள் தொடர்ச்சியா அப்படியே கூட வரலாம். ஏன்னா இங்க அப்படிதான் வந்து BCல இருக்கிற நம்பரு BCலயே அப்படியே இருக்கும்போது ஒரு வேளை வந்துரலாம். இந்த இடத்துல பாருங்க 80ன்ற நம்பர் டைரக்ட்டா 30 அப்படின்னு வந்திருக்கு. 30ன்னு அதில பாருங்க எப்பவுமே நாம எடுக்கிற மெத்தட் தான். இங்க பிளைன் சார்ட் எடுத்துப்போம். என்ன அப்படின்னா, மேல இருந்த 2 நம்பரும் கீழ இருக்கிற ஒரு நம்பரும் மேட்ச் ஆகும்போது, மீதி இருக்கிற மேல ஒரு நம்பரும் கீழ இருக்கிற 2 நம்பரும் மேட்ச் ஆகி அப்படியே பாக்ஸ் அடிக்கும் அப்படின்னு சொல்லி நாம நிறைய முறை பார்த்துருக்கோம். அந்த மாரி பழைய வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாரி இங்க பார்த்தீங்கன்னா, மேல இந்த 28ன்ற நம்பர் 23ஆவும், இந்த 0ன்ற நம்பர் அப்படியே மேட்ச் ஆயிட்டு 230 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. மீதி இருக்கிற 48ம் மேல இருக்கிற 2ம் சேர்ந்துச்சு அப்படின்னா 482. அப்ப இந்த 4 கீழ இந்த 2 கீழ 4 அப்படியே நிக்கணும். இந்த 30ன்ற நம்பரு அதாவது 80ன்ற நம்பர் 30 டைரக்ட்டா வந்துச்சு. அதாவது 230 அப்படின்னு. அடுத்து இது எப்படி போணும் அப்படின்னா, அந்த 2 கீழ இருக்கிற 4 அப்படியே வந்து கேம்ல நிக்கணும். இந்த 80ன்ற நம்பர் 30 டைரக்ட்டா வந்ததுனால, அதுக்கு அடுத்து வர நம்பர் கண்டிப்பா திரும்பி தான் வரணும். அப்படி திரும்பி வரும்போது 28ன்ற நம்பரு கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு பாருங்க. என்ன ஒண்ணு இது வந்து ஆப்போசிட் வந்திருக்கணும். ஆப்போசிட் எப்படி வந்திருக்கும்னா, நாம இத கெஸ்ஸிங் எடுத்திருந்தா என்ன நம்பர் குடுத்துருப்பேன் அப்படின்னா, 478ன்ற நம்பர் குடுத்துருப்பேன். ஸோ ஏன்னா இந்த நம்பரு ஆப்போசிட் ஆயிருச்சு. இந்த நம்பர் ஆப்போசிட் ஆகுது. அப்ப இது திரும்புன நம்பரு திரும்புனா 228 அப்படின்னு வரும். அந்த 228க்கு பி போர்டு ஆப்போசிட் பண்ணா 78 478 அப்படின்ற நம்பரு எடுத்திருப்போம். ஸோ எல்லாமே வந்து ஈஸியா தான் வந்திருக்கு 428ன்ற நம்பரு. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து டீப்பா பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்படி டீப்பா பார்க்கும்போதும் மிஸ் பண்ணிர்றோம். சில டைம் வரமாட்டேங்குது. அதனால தான் வந்து இந்த மாரி இப்போ பாருங்க, அதுக்கு மேல இங்க பாருங்க 80ன்ற நம்பர் வந்தது 30ன்னு. அப்புறம் இந்த 82 28ன்னு வந்தது. அப்ப இந்த 12ன்ற நம்பர் BC 21ன்ற நம்பரு வரலாம். BC 21. ஏன்னா இந்த 4, 2, 6 அப்படின்ற ஒரு செட்டுல வரும்போது, அது கண்டிப்பா இந்த மாரி 3வது முறை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த 12ன்ற நம்பரு BCல 21 அப்படின்ற நம்பரு வரலாம். அடுத்ததுங்க உங்க கெஸ்ஸிங்கில அதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. அதுதான் நான் அவ்வளவும் சொல்றது. இப்ப ஆனா நான் என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறேன் அப்படின்னா, இதில பார்த்தீங்க, திரும்ப அதே இடத்துலேருந்து தான் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 19ன்ற நம்பருக்கு டைரக்ட்டா 19 வந்துருச்சு. இந்த 73ன்ற நம்பருக்கு இங்க 28 அப்படின்னு வந்துச்சு. 35ன்ற நம்பருக்கு 30 வந்துருச்சு. ஓகேங்களா? இது சார்ட்ல அந்த நம்பர் இல்ல. இருங்க டைப் பண்ணிப்போம். இதில பார்த்தீங்க அப்படின்னா 19க்கு டைரக்ட்டா 19 வந்தது. ஓகேங்களா?
அடுத்து 35ன்ற நம்பருக்கு 30 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. நாம் என்ன எடுத்தோம் அப்படின்னா இதிலிருந்து ஆப்போசிட் வரும்னு எடுத்தோம். ஆனால் அது பாருங்கள் அது கீழே இருக்கிற 73 அப்படின்ற நம்பரில் ஃபுல் ஆப்போசிட்டாகவே 28 அப்படின்னு வந்துச்சு. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு நம்பரு இந்த 4 நம்பருக்குள்ளே இந்த மாதிரி வரும்போது அந்த கேப்பில் இருக்கிற நம்பர் கண்டிப்பாக போர்டில் வரும். அதாவது இந்த நாள் வரலனாலுமே ஒரு 2, 3 நாள்லையாவது அந்த நம்பரு இறங்கிரும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 19ன்ற நம்பர் டைரெக்டாக 19, 30ன்ற நம்பர் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. அப்போ இந்த 73ன்ற நம்பர் 2 நம்பருமே ஆப்போசிட்டு. ஆக இதில் எதுவுமே திரும்பவும் இல்லை, எதுவும் மாறல, அப்படியே வந்துருச்சு. பிசி அப்படியே வந்திருக்கு. அப்போ இந்த 06ன்ற நம்பரு திரும்பவும் வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 01 அப்படின்ற நம்பரு பிசி வரலாம். ஸோ அதனால் திரும்பவும் நான் வந்து பிசி 01 அப்படின்ற நம்பரு எடுக்கிறேன். அந்த 01ன்ற நம்பரில் மேக்ஸிமம் 701 அப்படின்ற நம்பரு வரலாம். அதனால் 701 அப்படின்ற நம்பர் கெஸ்ஸிங் எடுக்கிறேன். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் அது மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். 01ன்ற நம்பரில் பார்த்தீங்கன்னா 001 901ன்னு வந்திருக்கு. அடுத்து 801ன்ற நம்பரு 2 முறை வந்து போன வருஷத்தில் வந்திருக்கும் கேமில் 801. சரி, டைம் இருக்கும்போது பார்த்துங்க. 801 2 முறை இருக்கும் கேமில். மேக்ஸிமம் 701, ஏன்னா இந்த 2, 4, 7 அப்படின்னு இறங்கும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது 701ன்ற நம்பரும் வரலான்னு பார்க்குறேன். அதனால் பாருங்கள், உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா, வாய்ப்பு இருந்துச்சுன்னா 701 ப்ளே பண்ணுங்கள். அதோட மற்றதெல்லாம் சொன்னதெல்லாம் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள்.